12 மணிக்கு சத்தியம்ல ஷோ போடணும். இன்னைக்கு இந்த நாளை வெல்கம் பண்ணுறதுக்காக மறுபடியும் இந்த படத்தோட முக்கியமான ஒரு தயாரிப்பாளர் குஷ்பு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிட்டு சிப்பா அப்படின்ற அந்த ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்காக இருக்கிறார்கள். ப்ளீஸ். நன்றி பாலாஜி. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்கள். நான் ஒவ்வொருத்தருடைய பேர் சொன்னால் இங்கே 12 மணி ஆகிடும். அப்புறம் பாலாஜிக்கு அதுக்காக ஒரு கமெண்ட் வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஓவர். தியா வேலை செய்யணும் குமார் வீட்டில் அவர் இந்த டைட்டில் சொன்னார். ஒரு சப்ஜெக்ட் சொல்ல மாட்டார், ஆனால் இப்படி ஒரு நாட் இருக்கு, எப்படி இருக்குன்னு சொன்னார். நல்லா இருக்கு. தனஞ்சய சொன்ன மாதிரி டைட்டில் என்ன இருக்குன்னா முதல்ல தீயா வேலை செய்யணும் குமார் எப்படி இருக்குன்னா ஒரு தடவை யோசித்தேன். ரொம்ப லென்த்தியாக இருக்கோ தீயா வேலை செய்யணும் குமார். ஆனால் பரவாயில்ல, அவர் எப்போ பார்த்தோன்னு தீயா வேலை செஞ்சுட்டே இருக்காரு, கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக. ஸோ அவருக்கும் ஒரு ஆப்டாக இருந்தது. ஸோ இப்படி தான் உருவானது இந்த படம். அண்ட் ஐ திங்க் ஆல் ஐ கேன் சே இஸ் தேங்க்யூ. யூடிவியோட இது 2வது படம் எங்களது. ஒரு ஆழ்த்தமான ஒரு நட்பு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், பிஸ்னஸ் ரீதியாகவும் இருக்கட்டும், பர்சனல் ரீதியாக இருக்கட்டும், ஒரு அழகான நட்பு தனஞ்சன் சார் அண்ட் யூடிவிலேருந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் ஸ்டாண்டிங் பை அஸ். அண்ட் ஐ மஸ்ட் சே, சுந்தர் சார் பற்றி நான் பேசக்கூடாது, மற்றவங்க பேசுவாங்க. பட் தேங்க்யூ சித், யூ பீயிங் ஆன் போர்ட். அண்ட் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பீப்புள், தி ஆக்சுவல் ப்ரொடியூசர்ஸ். அவனியை சொல்லும்போது அவந்திகா அண்ட் அனந்திதா எங்கள் 2 குழந்தைகள், தி போத் ஆர் தேர். அவங்களுடைய எக்ஸைட்மெண்ட் தான் தாங்க முடியல, சித்தார்த் இந்த படத்தில் ஹீரோவை நடிக்கிறாருன்னு சொன்னதுக்கு. ஸோ தே ஆர் வெரி வெரி எக்ஸைட்டட். அண்ட் தேங்க்யூ ஹன்சிகா for being with us. Thank you everyone. Thank you Ganesh. But I must specially mention 2 people inge. One is Gopi, the cameraman. ஒரு படம் முழுசா பார்க்கும்போது ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் டைரக்டரோட விஷன் என்ன இருக்கோ அது ஸ்க்ரீனில் எப்படி வரப்போகுது அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் கேமராமேன் பிளேஸ் a very important role. அண்ட் கோபி தேர்ந்தெடுக்கும்போது we had seen Pizza, ரொம்ப அழகான ஒரு டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். ஸோ இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் ஃபில்ம் இருக்கும்போது ஒவ்வொரு ஃப்ரேமு கவிதை மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கும்போது கோபி தேர்ந்தெடுத்தது ஐ திங்க் இட்ஸ் அ ரைட் சாய்ஸ். பிகாஸ் ஒவ்வொரு ஃப்ரேம் நீங்களும் ஜப்பானில் எடுத்து ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ கோபி தேங்க்யூ ஃபார் டூயிங் அ சச் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். அண்ட் 2வது சத்யா. சத்யா கூட நான் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய சீரியலுக்காக தான் முதலாக பேசினேன் நான். எனக்கு ஒரு அழகான பாடல் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் தென் அடுத்தது இந்த படத்துக்கு சாங் பண்ணும்போது யார் பண்ணலான்னு அப்புறம் தென் சுந்தர் சார் சைட் ஐ திங்க் சத்யா வில் பி ரைட். ஏன்னா எங்கேயும் எப்போதும் அந்த அழகான மெலோடி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். ஸோ தட் இஸ் ஹவு சத்யா கேம் அண்ட் போர்ட். அண்ட் மஸ்ட் சே இந்த படத்தோடைய பாடல்கள் இட்ஸ் கோன் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக்கல் ஆல்பம் ஆஃப் திஸ் இயர். ரெஸ்ட் ஆல் த டீம், தேங்க்யூ ஃபார் பீங் வித் அஸ். என்னுடைய மிகப்பெரிய பங்கு இந்த படத்தில் என்ன இருக்குன்னா தூரத்துலேருந்து நான் இது எல்லாத்தையும் மேற்பார்வையோட பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அண்ட் த பிக்கஸ்ட் ஜாப் வாஸ் நெவர் டு டிஸ்டர்ப் மை ஹஸ்பண்ட் பீயிங் அ டைரக்டர். ஸோ ஐ திங்க் அதுதான் ஹி வில் சே. என்னுடைய மனைவியோடைய மிகப்பெரிய பங்கு என் வாழ்க்கையில் என்னென்னா தலையிட மாட்டேன் எந்த விஷயத்துலையும். ஸோ தட் வே ஐ திங்க் ஐ ஹவ் டன் மை டியூட்டி ஆஸ் அ ப்ரொடியூசர். யூ ட்ரஸ்ட் த டைரக்டர், leave it to the producer, leave it to the director. அவர் அழகான வேலை செய்வார். ஒரு ரெஸ்பான்சிபிள் டைரக்டர் அவர் இருக்காரு. So he's done his responsibilities. Rest depends on the audience and the people. But all I can say is தியா வேலை செஞ்சுட்டு ஒரு அழகான படம் உருவாக்கியிருக்கோம். I hope all of you enjoy it. Thank you. It's a Hollywood man, he's an Arnold guy, gym man, India's one of the leading model. Ganesh Venkatraman அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Straight from the gym. அபியும் நானும்ல போட்ட அந்த ஷூ அது இல்லையா? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தியா வேலை செய்யணும் குமார் படத்துடைய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்கு. அண்ட் டைரக்டர் சுந்தர் சி சார் கடந்த 20 வருஷமாக சூப்பர் ஹிட் படங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு நாள் என்னை கூப்பிட்டுட்டு, தம்பி கணேஷ் என்னோட படத்தில் ஒரு முக்கியமான ரோல் இருக்குது, நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னார். ஸோ ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அண்ட் கண்டிப்பாக பண்ணுறேன் சார், என்ன கேரக்டர் என்ன கதைன்னு கேட்டேன். அப்போது ஒரு ஐடி பேக்ட்ராப் பேஸ் பண்ணி ஒரு ரொம்ப ஹிலியரஸான ஒரு லவ் காமெடி சப்ஜெக்ட் நரேட் பண்ணார். முக்கியமாக அதில் நான் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா என்னோட கேரக்டர். இது வரைக்கும் உங்களுக்கு என்னோட கேரக்டர் சஸ்பென்ஸ் தான் இருக்குது. நான் அந்த சஸ்பென்ஸ் தான் வைக்க போகிறேன். பட் சினிமாவில் வரதுக்கு முன்னாடி ஒரு ஐடி கம்பெனி, பட்னி கம்ப்யூட்டர்ஸ் என்ற ஒரு ஐடி கம்பெனியில் 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தேன். பொதுவாக ஐடி கம்பெனினா 9 to 9 ஒரு போரிங் ஜாப். டே ஃபுல்லாக கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு
கீபோர்டில் ஏதாவது தட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படி எல்லாரும் விஷுவலைஸ் பண்ணுவாங்க. பட் நான் பார்த்த ஐடி கம்பெனி, ஐடி ஜாப் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற ஐடி கல்ச்சர், சின்ன சின்ன ரொமான்டிக் மூமெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், ஐடி இன்ஜினியர்ஸ் பண்ணுற கலாட்டாகள், அது சேம் விஷயங்கள் வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக சுந்தர் சி சார் வந்து ஸ்க்ரீன் பிளேல அடாப்ட் பண்ணி எனக்கு நரேட் பண்ணார். ஸோ நான் ஷாக் ஆகிட்டேன். வந்து என்னோட லைஃப்பில் நடக்கிற ஒரு சாப்டர் எனக்கே நரேட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ உடனே ஒத்துக்கிட்டேன். அண்ட் ஐ திங்க் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் ஷூட்டிங் வித் சுந்தர் சி சார். He is one of the most encouraging directors. And இந்த படத்தில் கணேஷ் நீ தான் டப்பிங் பேசணும்னு ரொம்பவே என்கரேஜ் பண்ணார். ஸோ தேங்க்யூ ஃபார் பிலீவிங் இன் மீ சார். அண்ட் மை ப்ரொடியூசர் குஷ்பு மேம், ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் டு ஒர்க் வித். ஸோ வார்ம், ஸோ ஸ்வீட். எல்லா ஆக்டர்ஸ்க்கு வந்து they treated us like their family members. So I think one of the best producers to work in the industry. My co-stars Sid and Hansika. சிடோடைய முதல் படம் பாய்ஸ்லேருந்து அவருடைய ஒவ்வொரு படம் பார்த்துருக்கேன். ஐ ரியலி அட்மயர் ஹிஸ் சாய்ஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ், வெதர் இட்ஸ் இன் தமிழ், தெலுங்கு ஆர் ஹிந்தி. அண்ட் ஒவ்வொரு படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணுவார். அண்ட் ஐம் வெரி வெரி கான்ஃபிடென்ட் இந்த படத்துக்கு அப்புறம் அவருடைய காமிக் டைமிங்க்கு ஒரு பெரிய பேர் வாங்குவாங்க. ஸோ சிட், என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஹன்சிகா, யூ லுக்கிங் அப்சல்யூட்லி ராவிஷிங் அண்ட் கார்ஜியஸ் லைக் எவ்ரி ஒன் சேஸ். அண்ட் இந்த படத்தில் அதிகமாக என்னோட காம்பினேஷன் சீன்ஸ் ஹன்சிகா கூட தான். அண்ட் ஷி வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட் co-stars to work with. Gopi, fantastic cinematography and the hero of the day today, Vidanayagan, Satya sir, amazing ana music அமைஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். அண்ட் ஐம் வெரி கான்ஃபிடென்ட் இந்த ஆடியோ வந்து சூப்பர் ஹிட் ஆகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் எப்படி சுந்தர் சி சார் எனக்கு இந்த படத்தில் நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி தனஞ்சய் சார் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். திஸ் இஸ் மை செகண்ட் அசோசியேஷன் வித் ஹிம் ஆஃப்டர் அபியும் நானும். அண்ட் ஐ திங்க் யூடிவி அவங்களுடைய படங்கள் வந்து அமேசிங்காக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, அமேசிங்காக ப்ரமோட் பண்ணுவாங்க. அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர் உன்னை போலொருவன் யூடிவி கூட என்னுடைய அடுத்த படம். அண்ட் இப்போது லிங்குசாமி சாரோட பேனரில் ஈவன் வேறு மாதிரி அதுவும் யூடிவி பண்ணுறாங்க. ஸோ வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் தெம். இங்கே வந்து அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் மீடியா நண்பர்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகள். அண்ட் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு கடவுளுக்கு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தீயா வேலை செய்யணும் குமார், அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் விமர்சனம் பண்ணலான்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி படம் பார்க்குறவங்கள விட விமர்சனம் பண்ணுறவங்க தான் அதிகமாகிட்டாங்க. அதனால் அந்த படத்தை நான் விமர்சனம் பண்ண காத்திருக்கேன். ஒரு விமர்சனம் படத்தை பார்த்துட்டு சிடியாக பண்ணி பாலாஜிக்கு அனுப்ப போகிறேன். இன்னொரு விமர்சனம் வீடியோவாக பண்ணி பாஸ்கி சாருக்கு அனுப்ப போகிறேன், அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல. ஏன்னா நாங்களும் ரொம்ப ஆவலாக இருக்கோம் உங்கள் நடிப்பை பார்த்துட்டு விமர்சனம் பண்ணேன். அப்புறம் சீனிவாஸ் சார் சொன்னார், தீயா வேலை செய்யணும் குமார் பாஸுங்கிற பாஸ்கரில் இருந்துச்சு, அந்த ரைட்ஸ் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. அப்படி ரைட்ஸ் நீங்கள் எதுவும் பணம் கொடுக்கணும்னா நீங்கள் வந்து புதுப்பேட்டையில் தனுஷுக்கு தான் கொடுக்கணும், அவங்க தான் அந்த டைலாக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் ரீமேக் பண்ணியிருக்கீங்க சார் பாஸுங்கிற பாஸ்கரில், அதில் தான் ஒரிஜினலாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. சும்மா ஜாலிக்கு சொன்னேன். சுந்தர்ஜி சார் எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த டைரக்டரு, ரொம்ப பொறாமையாகவும் இருக்கும். அவரோட காமெடி படங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது 25 வருஷத்துக்கு முன்னால் வந்த குஷ்பம் இடத்தை வச்சும் பண்ணுற வாய்ப்பு அவருக்கு கிடச்சிது. 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஹன்சிகா விளையாடுன்னு குஷ்புன்னு சொல்கிறாங்க, அவங்களையும் வச்சு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடச்சிருக்கு. பெரிய விஷயம். 25 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. 20 வருஷத்துக்கு முன்னால் வந்த குஷ்புமை வச்சு படம் பண்ணுற வாய்ப்பு இன்னும் எங்களுக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. அதனால் ஹன்சிகாலாம் இன்னும் எத்தனை 20 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கிறாங்களே என்னன்னு தெரியல வேறு. பொதுவாக ஒரு சாங் பாடல்களை பார்க்கும்போது நான் பொதுவாக என்னுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, ஹீரோ ஹீரோயினை பார்க்கறத விட பின்னால் ஆடிக்கிட்டு இருக்க டான்ஸர்களை தான் நான் அதிகமாக ரசிப்பேன். ஏன்னா அவங்க தான் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் என்னென்னா உண்மையிலே ஹன்சியாவையும் சித்தார்த்தையும் அவ்வளோ லவ் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ அழகாக இது பண்ணியிருந்தேன். நம்மளால் அப்படி படம் எடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் கூட இருந்தது சுந்தர்சி சாரை பார்க்கும்போது. அட்லீஸ்ட் இந்த படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராவது வேலை பார்த்துருக்கலாம், அவ்வளோ கலர்ஃபுல்லாக எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். உண்மையிலே அவர் எனர்ஜியாக கேமராமேன்லேருந்து மியூசிக்லேருந்து எல்லாமே பயங்கர எனர்ஜியான ஒரு சாங்காக இருந்தது பார்க்குறதுக்கு, கலர்ஃபுல்லாக. நான் கலகலப்பெல்லாம் நான் ஃபேமிலியோடு போய் தேட்டரில் அப்படி விழுந்து சிரிச்சுட்டு தான் உங்களுக்கு ஃபோனில் வந்தேன். ரொம்ப ஃபேமிலியோடு சிரிச்சேன் சார். அப்படியும் இந்த படம் ஒரு ஃபேமிலியோடு சிரிக்கக்கூடிய ஒரு படம் இருக்குன்னு நம்புகிறேன். டைட்டிலே ரொம்ப எனர்ஜியான ஒரு டைட்டில், தீயா வேலை செய்யணும் குமார் அப்படிங்கும்போது டைட்டிலை கேட்கும்போதே அந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருந்தது. அதே மாதிரி தான் தனஞ்சயன் சாரும் அப்படி தான் ஒரு தீயா வேலை செய்கிற ஒரு ஆள். அவருடைய நான் அசிஸ்டன்ட் டேரக்டர்ல இருந்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக இருப்பார். மன்னா ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுட்டு சாப்பிடுவார். அதை சாப்பிட்டுக்கிட்டு தான் எனர்ஜியாகிட்டே இருப்பார். நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருப்பார், இங்கே மெயில் அனுப்பிக்கிட்டே இருப்பார், இங்கே ஃபோன் அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பார். அட் அ டைமில் ஒரு 3 வேலை பார்க்குற ஒரு கேரக்டர். சுந்தர்சி சாரும் அப்படி தான், அவ்வளோ பாஸ்டான ஒரு கேரக்டர். ஸோ அவங்க எல்லாருமே டீமாக எல்லாம் இறங்கி
தீயாக வேலை செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக அந்த படம் பத்திக்கிட்டு எரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ ஸோ மச் பாண்டிராஜ் சார். ஆனால் நீங்கள் வந்து இந்த சிடி அனுப்பும்போது MP3 அனுப்புங்க சார். வேவா அமிச்சா லோட் ஆகாது, கொஞ்சம் கஷ்டம். அடுத்ததாக நலன் குமாரசாமி அவர்களை அழைக்கிறோம், சூதுகவும் படத்தோட டைரக்டர். வணக்கம். இந்த படத்தில் ஃபஸ்ட் நான் லைக் ஷார்ட் ஃபிலிம் காலத்தில் எங்களை ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணது சுந்தர்சி சார் தான். ஸோ லைக் அதான் சார் வந்து அப்டேட் ஆகாமல் இன்னும் லைக் நாங்களே அப்டேட் ஆனாலும் சார் அப்டேட் ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் 20 வருஷம் கழிச்சும் சார் வந்து ஃப்ரெஷ்ஷாக படம் கொடுத்துட்டு போன்னு நினைக்கிறேன். லைக் நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் வந்து ஸ்கிரிப்ட் வந்து ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ரொம்ப திணறிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து இன்னொரு டிஸ்கஷன்ஸ் அந்த பத்ரி சார் மூலியமாக கூப்பிட்டு போயிருந்தேன் சுந்தரி சார்கிட்ட. அப்போ தான் கற்றுக்கிட்டேன் லைக் எப்படி ஃபியூச்சர் ஃபிலிம் லைன் போடுறது, சார் இப்படி யோசிக்கிறாரு, சார் என்ன மாதிரி பார்க்குறாங்க. அப்போ தான் கற்றுக்கிட்டேன். அப்படி இல்லைனா ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணியிருக்க மாட்டேன். அப்போ தான் தெரிஞ்சு ஷார்ட் ஃபிலிம் கதை வேறு, ஃபியூச்சர் ஃபிலிம் கதை வேறுன்னு. ஸோ நன்றி சார். நான் இன்னைக்கு ஸ்கிரிப்ட் பண்ணேன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். இந்த படத்தில் வந்து நான், சீனிவாச கவினே, பிரபு, கர்ணா 4 பேர் சேர்ந்தும் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு வாட்டி சொதப்பணும், பட் நான் 2வது வாட்டி கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ தேங்க்யூ சார். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ நலன். நீங்கள் என்ன கற்றுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் படத்தில் தெரிஞ்சது. ரொம்ப செமையான ஒரு படம் எடுத்திருக்கீங்க. அடுத்ததா ஜிங்கா புங்கா மேன், சுச்சு புச்சிக்கி பாய், இந்த படத்தோட கேமராமேன். அந்த பக்கம் ஏன் பார்க்குறீங்க? நீங்கள் தான் சுச்சு புச்சிக்கி கோபி அமர்நாத் அவர்களை அழைக்கிறோம். இவங்க கண்ணத்தை கில்லாத ஆளே கிடையாது அப்படின்ற அளவுக்கு இசை சுச்சு புச்சிக்கி கை, அனைவரின் செல்ல பிள்ளை. Thank you everyone, thank you so much, and Good for me. Sid. Okay, thank you Sundar sir, thank you Kushbu ma'am, thank you Sid, thank you Hansika, and thank you Balaji, thank you everyone. என்ன உங்களை SMS அனுப்ப சொன்னேன், ஃபார்வர்ட் SMS மாதிரி எல்லாருக்கும் ஒரு தேங்க்யூ சொல்றார். எல்லாருக்கும் வணக்கம். Sorry, this time I'm not ready with my Tamil speech, but I would like to thank everybody who's come here from the media for supporting us. TVSK is a very it's a film which is very close to my heart, because for the first time I've got to do everything that I can do in a film. I think it's only because of Sundar sir. He's been a great director, and I've never worked with someone who is as appreciating as him and giving such a free hand to an actor. And I would love to work with him again, because as I said, it's a wonderful experience working with him. I worked with Siddharth before, and he's a great co-star. I completely enjoyed working with him even this time. The whole entire crew has been so sweet and kind. The highlight about this movie is definitely the songs. Satya has given some great music. So I'm very happy to be a part of this film. Thank you UTV, and not to be forgotten my cameraman who's taken really good care of me in the songs, and thank you Gopi, and I'm very happy to be associated with TVSK. Thank you. Nandri. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட டைட்டில் வந்து சுந்தர்சி சார் வந்து எனக்காக தான் வச்சுருக்காரு. தீயா வேலை செஞ்சிட்ருக்கோம், நைட்டு கூட தூங்க விடல. தெலுங்கு வெர்ஷன் சாங் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணது நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். இந்த படத்தில் ரீரெக்கார்டிங் நிறையா ஸ்கோப் இருக்குது. பட் பெண்டை நிமித்துறாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ சுந்தர்சி சார். எல்லாருக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் டைரக்ஷனில் தீயா வேலை செய்கிற குமார் யாருன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ரவிக்குமார் சார் தான். அவரோட செட்டில் போய் பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அனல் பறக்கும். பிடிச்சி இங்கே கேமராமேனை, அங்கே ஆர்ட் டைரக்டரை பிடிச்சி அந்த ஒரு நெருப்பு மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த மாதிரி விஷயத்தில் ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணுறதில்ல, மற்ற விஷயத்தில் தான் நினைக்கிறத கொண்டு வரதில் வந்து பார்த்திங்கன்னா ரவிக்குமார் சார் எனக்கு ஒரு குரு. ஆனால் அதே சமயத்தில் இப்போது என் கூட இருக்க ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணுற சுபாவாக இருக்கட்டும், செல்லதுரை, ரிச்சர்ட், இவங்கெல்லாம் வந்து சுந்தர்சி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க கூட நம்ம ஏதாவது ஷூட்டிங்கில் வந்து ரவிக்குமார் சார் மாதிரி கோவப்பட்டு ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு, நீ இப்போது சுந்தர்சி சார் ஷூட்டிங்கை போய் பாரு, எப்படி பண்ணுறாரு போய் பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னென்னா பாரு, ஷூட்டிங் நடுவில் ரிலாக்ஸ் பண்ணுறது, கிரிக்கெட்லாம் ஆடுவாங்க. கிரிக்கெட் ஆடுவாங்களா? எப்படி ஆடுவாங்க? கிரிக்கெட்டில் பல ஆட்டம் ஆடுவாங்க அதெல்லாம். ஆனால் சரி பண்ண ஷூட்டிங், ஆனால் பார்த்து டோட்டல் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா 45-50 நாளில் முடிச்சிடுறாரு. அது எப்படி முடியுது அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு எப்படியாவது ஒரு படத்தில் ஒரு படம் கேமராமேனாவது ஒர்க் பண்ணணும், இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. அது சொல்லிடுறேன் அவர்கிட்ட. ஸோ
ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ஒரு படம் கலகலப்புலாம் நான் இப்போ ரீசெண்டாக தேட்டரில் போய் பார்த்தப்போ டோட்லி ஒரு டென்ஷனான டைமில் போய் பார்த்தா ரொம்ப வெரி ரிலாக்ஸ்ட் அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் அதை அந்த அளவுக்கு பண்ணுறது. சித்தார்த் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சூர்யா, விஷால், அப்பாஸ், சிம்ரன், ஸ்னேகா இவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணது நான் பண்ணியிருக்கேன். அது மாதிரி சித்தார்த்துக்கு பாய்ஸ்க்கு சங்கர் கூப்பிட்டுருந்தாரு, அவங்க தமன் இவங்களாம் இருந்தாங்க, அவங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போது ஃபஸ்ட்டு அவரை நான் தான் ஸ்டில் எடுத்து வீடியோலாம் எடுத்திருந்தேன் அந்த படத்தில் பாய்ஸ்க்கு. ஆனால் படம் நான் ஒர்க் பண்ண முடியல. அப்போ ரொம்ப நல்லவராக இருந்தார். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஷூ போட்டுட்டு ரெட் கர்ச்சீஃப்லாம் போட்டு டான்ஸ் ஆடினது ரொம்ப நல்ல விஷயம். இன்னும் பச்சை கலர் ரெட் கலர்லாம் போட வாழ்த்துக்கள். தனஞ்சயன் சார் ஒரு சினிமாவை வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறதுல அந்த மாதிரி விஷயத்தில் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி கூட்டு போகிறதுல தமிழ் சினிமாவில் ஒரு வித்தியாசமாக ஒரு புதுசாக பல விஷயங்களை ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஒரு வாழ்த்துக்கள். சாங்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. கோபி அமர்நாத் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். சத்யா சாங்ஸ் அவருக்கு சத்யாவும் மியூசிக் எக்ஸலண்ட், ரெண்டும் போட்டி போட்டுட்டு இருந்தது 3 சாங்ஸ்லேயும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.